அனைவருக்கும் வணக்கம். கிரிட்டிக் சேனல் மூலமாக உங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐகானை அழுத்துங்கள். இந்த பகுதியில் உலக புகழ் பெற்ற கசார்களின் அகராதி என்ற நூலை குறித்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லலாம் என்றிருக்கின்றேன். இந்த நூல் அண்மையில் எதிர் வெளியீடாக ஸ்ரீதர் ரங்கராஜ் என்பவரால் மொழிபெயர்க்கப்பட்டு ஆண் பதிப்பு, பெண் பதிப்பு என்று 2 விதமாக வந்திருக்கிறது. இந்த நூல் 1984 செர்பிய குரோசிய மொழியில் வெளிவந்து கிட்டத்தட்ட 41 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளிவந்திருக்கிறது. தமிழில் இந்தியாவிலேயே தமிழ் மொழியில் மட்டும்தான் இப்போது மொழிபெயர்த்து வந்திருக்கிறது என்பது நமக்கு பெருமையான விஷயம். ஸ்ரீதர் ரங்கராஜ் அந்த வேலையை நன்றாக செய்திருக்கிறார். இதற்கு முன்னால் ஹாருக்கி முரகாமியினுடைய ஹினோ என்ற நூலை அவர் மொழிபெயர்த்திருந்தார். அருமையான மொழிபெயர்ப்பு. அந்த வகையில் மிகுந்த எதிர்பார்ப்புகளை உருவாக்கிய இந்த நூல் குறித்து பார்க்கும்போது, இந்த நூல் அடிப்படையில் ஒரு அகராதி வடிவில் இருக்கிறது. இந்த அகராதியில் உள்ள வார்த்தைகள் யூரோப்பிய மொழிகளில் உள்ள லத்தீன், கிரேக்க மற்றும் பல்வேறு மொழிகளுடைய வார்த்தைகளை, வழக்காறுகளை வைத்து இது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை நாம் தமிழில் மொழிபெயர்ப்பது என்பது அவ்வளவு அசாதாரணமான விஷயம் என்றுதான் கருத முடியும். அந்த வகையில் அதை திறம்பட செய்திருக்கிறார் மொழிபெயர்ப்பாளர். மேலும் இந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் அந்த சமூகத்தினுடைய கசார்களினுடைய கதை சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு கதையிலும் ஒரு சரித்திரம் போல 300 வருட பாரம்பரியமான அந்த செக்கோஸ்லாவியாக்கிய மண்ணினுடைய மக்களுடைய அந்த வரலாறு சொல்லப்படுவதாக நாம் பார்க்க முடியும். அந்த மக்களுடைய வரலாறு, கலை, பண்பாடு போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த நூலில் பதிவாகியுள்ளது. இந்த நூலுடைய தனித்தன்மை, ஒவ்வொரு வார்த்தையிலும் நாம் கதைகளை படித்து கொள்ள முடியும். அந்த கதைகளுக்கு 100 முடிவுகள், ஒவ்வொரு கதைகளுக்கும் 100 முடிவுகள், பல்வேறு திறப்புகள், டோரட் வடியிலான கதை அமைப்புகள், சீட்டுக்கட்டை மாற்றி சொல்வது, சீட்டுக்கட்டை சொல்வது போன்ற கதை அமைப்புகள். மேலும் ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள கதையை சொல்லுகின்ற போது அந்த கதையினுடைய தன்மைகள் ஒரு புதிய பரிசோதனை முயற்சியை நமக்கு செய்து காட்டுகிறது. கதையை எப்படி வேண்டுமானாலும் வாசிக்க முடியும் என்பது இந்த நாவலினுடைய மிக முக்கியமான தன்மையாகும். மேலும் இந்த நாவல் ஆண் பதிப்பு, பெண் பதிப்பு என்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஆண் பதிப்புக்கும் பெண் பதிப்புக்கும் அடிப்படையில் சொல்லப்போனால் என்ன வேறுபாடு என்று பார்க்கின்ற போது, அந்த நாவலை நாம் வாசிக்கின்ற போது ஒரே ஒரு பகுதியை வைத்து மட்டும்தான் அதை நாம் அளவிட முடிகிறது. அந்த பாராகிராஃபை நாம் படித்து முடித்து விட்டால் பெண் படைப்பாக அது மாறுவதை காண முடியும். ஆண்களுக்கான அந்த கதையினுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் என்பதையும், பெண்களுக்கான கதையினுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் என்பதையும் சொல்லுகின்ற பன்முக அர்த்த தலங்களை உள்ளடக்கிய ஒரு வடிவில்தான் இந்த நாவல் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாவலை எழுதிய மிலோராஜ் பாவிச் அடிப்படையில் ஒரு பேராசிரியராக பணிபுரிந்திருக்கிறார். பல்வேறு உலக நாடுகளினுடைய வரலாறுகளை அவர் அறிந்திருக்கிறார். ஐரோப்பியாவினுடைய வரலாற்றை அவர் நன்கு அவதானித்து கொண்டுதான் இந்த நாவலை எழுதியிருக்கக்கூடும். இந்த நாவலில் சொல்லப்பட்ட வரலாறு என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு உரியது என்று மட்டும் சொல்ல முடியாது, ஒரு தேசத்தினுடைய வரலாறாகவும் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அந்த வகையில் இந்த வரலாறு எப்படி கதைகளாக, துன்பங்களாக மாறுகிறது, ஒரு நாட்டின் எவ்வாறு மொழிகள் துன்பங்களை உருவாக்குகிறது, அந்த மொழிகள் எப்படியான பாத்திரங்களை மனிதர்களை பேசுகிறது என்பன போன்ற பல்வேறு விஷயங்களை இந்த நாவல் தெளிவாக சொல்லுகிறது.
தமிழில் இந்த மாதிரியான ஒரு நாவல் இதற்கு முன்னால் வந்திருக்கவே இல்லை என்று சொல்லும் அளவுக்கும் உலக அளவில் இந்த நாவல் இது போன்ற ஒரு நாவலை நாம் பார்க்க முடியாது என்றும் சொல்ல முடியும். இந்த நாவலை பொதுவாக பின்னவீனத்துவ நாவல் என்று கூட சொல்லுகிறார்கள் சிலர். இது 21ஆம் நூற்றாண்டுக்கான நாவல் என்று கூட சொல்லுகிறார்கள். எப்படி பார்த்தாலும் உலக அளவில் மிகப்பெரிய பாதிப்பை தாக்கத்தை உருவாக்கிய இந்த நாவல் தமிழில் வெளிவந்திருப்பது நமக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. அந்த வகையில் எதிர் வெளியீட்டகத்துக்கும் அதை மொழிபெயர்த்த ஸ்ரீதரங்கராஜுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். இந்த நாவல் நிச்சயமாக தமிழ் சூழலில் மிக முக்கியமான ஒரு வரவேற்பை பெறும் என்பதை நான் சொல்லிக்கொள்கிறேன். இந்த நாவலினுடைய அமைப்பு தமிழ் சூழலில் இதுவரை பேசப்பட்டு வந்த பல்வேறு மாற்று சாத்தியங்களை, பல்வேறு கோட்பாட்டு அம்சங்களை மிக விரிவாக உள்ளடக்கியதாக, அவற்றை அர்த்தப்படுத்துவதாக, அவற்றை நிறுவுவதற்காக நாவல் படைக்கப்பட்டது போன்று இருக்கிறது. தமிழ் சூழலில் உருவாகி கொண்டிருக்கின்ற பல்வேறு விதமான இலக்கிய முயற்சிகளில் பின்னவீனத்துவ இலக்கிய முயற்சிகள் மிக அதிக அளவில் செய்யப்பட்டு வருகின்றன. பல்வேறு கதையாசிரியர்கள் இங்கே பின்னவீன எழுத்து முறையை எழுதி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் மிகுந்த உத்வேகம் தருகின்ற வகையில் இந்த மெலோராஜ் பாவிச்சினுடைய இந்த நாவல் அமைந்திருக்கிறது. இந்த நாவலை நாம் வாசிக்கின்ற போது ஒரு நாவலுக்குள் எதையெல்லாம் செய்ய முடியும், எதையெல்லாம் அதனுடைய சாத்தியங்களை அது கொண்டிருக்கும் என்பது நமக்கு அதிகமான வியப்பை தருகிறது. ஒரு நாவலுக்குள் இப்படியெல்லாம் எழுதிவிட முடியுமா? ஒரு நாவலை நாம் எப்படியெல்லாம் யோசிக்க வைக்கிறது? இந்த நாவலை எந்த விதமான யோசனைகளை அது உருவாக்கி தருகிறது? இந்த உலகம் குறித்த வரைபடத்தை அது எப்படி உருவாக்குகிறது? வரலாற்றுக்கும் தொன்மத்துக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன? ஒரு கலைப்படைப்பினுடைய தன்மை எப்படியெல்லாம் மாறுபடுகிறது? ஒரு நாவலை வாசகன் ஏன் வாசிக்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கேள்விகளை இந்த நாவல் எழுப்பிக் கொண்டு இருப்பதனால் இந்த நாவல் உலக அளவில் மிக வரவேற்பை பெற்றிருக்கிறது. உலகில் குறிப்பாக சொல்லப்போனால் 20ஆம் நூற்றாண்டில் வெளிவந்த இந்த நாவல் 100 நாவல்களில் முதலிடம் பெற்றிருப்பது நமக்கு மிகுந்த ஆச்சரியத்தை தருகிறது. இந்த நாவல் போன்ற மொழிநடையை பல நாவல்கள் இதற்கு முன்னால் ஐரோப்பிய மொழிகளில் வெளிவந்தாலும் இது பிரெஞ்சு மொழியில் வெளிவந்த பிறகு மட்டும்தான் உலக அளவில் அதிகம் கவனத்தை பெற்றது. அதன் பிறகுதான் உலக மொழிகளெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டது. உலக மொழிகளெல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய விதமாக இந்த நாவல் அமைந்தது. இந்த நாவலை குறித்து விமர்சகர்களுடைய அபிப்பிராயம், ஒட்டுமொத்த அபிப்பிராயம், இது ஒரு பிரெயின் கோடவுனின் வெளிப்பாடு, அதாவது மிக துல்லியமான வேலைப்பாடு என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். மூளை செயல்பாடு உடைய ஒரு நாவல். இதை வாசிப்பதற்கு வெறும் நமக்கு மொழியறிவு மட்டும் போதாது, நமக்கு பல்வேறு பயிற்சிகள் தேவைப்படுகின்றன. இந்த நாவலை புரிந்து கொள்வதற்கு நமக்கு நிறைய சிரமங்கள் இருந்தாலும் அந்த சிரமங்களை இந்த நாவலினுடைய ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு அந்த நாவலை புரிந்து கொள்வதில் தான் இந்த நாவலினுடைய வெற்றி அமைந்திருக்கிறது. அந்த வகையில் பார்க்கின்ற போது இந்த நாவல் சொல்லுகின்ற விஷயம் என்பது ஒரு நாட்டினுடைய சரித்திரம் மட்டுமல்ல, ஒரு நாடு எப்படி கட்டி எழுப்பப்படுகிறது, ஒரு சமூகம் ஒரு நாடாக மாறுகின்ற போது அவர்கள் படுகின்ற துன்பங்கள், வேதனைகள், துயரங்கள் இவையெல்லாம் எப்படி வரலாறாக பதிவு செய்யப்படுகிறது. அந்த பதிவுகளில் அந்த மக்கள் பிற்பாடு எப்படியெல்லாம் ஒரு தேசிய மையத்தை நோக்கி, ஒரு மைய நீரோட்டத்தை நோக்கி அவர்கள் கட்டி எழுப்பப்படுகிறார்கள் என்பன போன்ற செய்திகள் இதில் வருகிறது. இது ஒரு வரலாற்று ரீதியான நாவலாக சொல்ல முடியாது. பல்வேறு விஷயங்களை இந்த நாவல் சொல்லுகிறது. ஒரே நேரத்தில் அது நாவலாகவும் வரலாறாகவும் தொன்மமாகவும் பண்பாட்டு கலாச்சார ஆவணமாகவும் இனவறிவியல் ஆவணமாகவும் இந்த நூல் பன்முகப்பட்ட தன்மையை கொண்டிருக்கிறது. இந்த நாவலினுடைய வாசிப்பு அனுபவம் என்பது உள்ளபடியே ஒரு அசுரத்தனமான ஒரு
ஒரு சவாலை நமக்கு ஏற்படுத்துகிறது. அந்த சவால் தான் இந்த நாவலுக்கான வெற்றி என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.